குவைத்தில் வேக்சின் போட போனால் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னா கடைசியில் சொல்கிறேன். வேக்சின் போட போகிறோன்னு தெரிஞ்சோடனே என் பையன் நல்லா பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நல்லா விவரம் தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் பையனுக்கு 6 மாதம் வரைக்கும் நான் இந்தியாவில் தான் வேக்சின் போட்டேன். அப்படியே இங்கே வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த நாட்டோட கார்டு எடுத்து பாட்டு நம்ம நாட்டோட வேக்சின் கார்டும் இந்த வேக்சின் கார்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட்ங்க. சொல்லப்போனால் மொத்தமாக ஜம்பிளாக போயிருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் அங்கே பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் கிட்ட நம்ம போட்டிருக்க வேக்சின் கார்டை கொடுத்தோன்னா அவங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் எந்த வேக்சினு எந்த டைமுக்கு போடணுன்றதை எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு ஒரு வாரம் முன்ன பின்ன அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கும் மேலே லேட்டாக போச்சுன்னா நம்மளை திரும்பவும் டேட்டை மாற்றி எழுதிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி தான் என் பையனுக்கு 4 மாதம் லேட் ஆச்சு. திரும்ப நாங்கள் டேட்டை மாற்றி எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வேக்சின் போட்டோம். ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம எப்போவுமே வேக்சின் போட்டுட்டு வேக்சின் கடை கொண்டு போய் ஃபார்மசியில் காமிச்சா நம்மளுக்கு பேராசிட்டமால் தருவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு அப்படி போய் கேட்டால் அவங்க டாக்டர் கார்டு கொடுத்தா தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்பத்தில் இருந்தடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு தனியாக திரும்ப 7 கேடி கொடுத்து வாங்கணும். அப்புறம் நான் போகிற வழியில் இவனுக்கு அழுவ சமாதானம் பண்ணுறதுக்கு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஓகே டாட்டா.